அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 6 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்குப்புறம் நீடித்துக் கொண்டிருந்தாலும் கடலோரம் மட்டுமே மழைப்பொழிவை கொடுத்தது. அதாவது காசிமேடு 1 மில்லிமீட்டர் நனைக்கும் மழை கொடுத்திருக்கு. அதிலிருந்து தெற்கே வர வர பரங்கிப்பேட்டை வரைக்கும் தூறல் மழை தான். அதற்கப்புறம் மயிலாடுதுறையிலிருந்து லேசான மழை. பெரும்பாலும் மழைமானி இல்லாத இடத்துல தான் மழையே பெய்திருக்கு. பெரும்பாலும் இந்த மழைமானி உள்ள இடங்கள்லாம் ஒதுக்கி கிராமப்புறங்கள்ல வயல்வெளிகளை கனமழையாக கூட பெய்திருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் குறிப்பாக தலைஞாயிறுல பெய்யல, வேதாரண்யத்துல பெய்யல. ஆனா அந்த ஒன்றியத்துல பல இடங்கள்ல சற்று கனமழையாகவே பெய்தது. திருத்துறைப்பூண்டி தலைநகர் பெய்யல. ஆனால் திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே தகட்டூர் திருத்துறைப்பூண்டி இடைப்பட்ட வாய்மேடு திருத்துறைப்பூண்டி இடைப்பட்ட பகுதியில் ஆங்காங்கே மழை காணப்பட்டது. அதே போல எடையூர்ல பெருசா இல்லை. எடையூருக்கும் திருத்துறைப்பூண்டிக்கும் இடையில மழை. இப்படி அதே போல அலையாத்தி காட்டுப்பகுதி மழை. இப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் மழைமானி இல்லாத இடங்கள்ல நல்ல மழை. ஆனால் தங்கச்சி மடம், பாம்பன், ராமேஸ்வரம் பகுதிகளில் குறைவான மழை. ஆனால் மழை அங்கேயும் இருந்தது. அதே போல மலை பகுதிகளில் நல்ல மழை இருந்தது. பழனிலையும் பெருசா மழை இல்லை, கொடைக்கானலையும் மழை இல்லை. இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை மலை பகுதிகளில். அதே போல கேரள எல்லையோரத்தில் மழை, மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை. ஆனால் அது எல்லாமே மழைமானி இல்லாத இடங்களாக, கிராமப்புறங்களாக, மலை பகுதிகளாக இருந்திருக்கு. ஆனால் நேற்றைக்கு தென் மாவட்டங்கள்லையும் மழை, கடலோர மாவட்டங்கள்லையும் மழை. ஆனால் உள்பகுதிகளில் பெரிதாக எட்டலை. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல தூறல் நனைக்கும் மழையெல்லாம் இருந்துச்சு. திண்டுக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல தூறல் நனைக்கும் மழை இருந்துச்சு. அதே போல சேலம் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்கள்ல தூறல் நனைக்கும் மழை இருந்தது. பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்திலையும் தூறல் நனைக்கும் மழைகள் இருந்தது. ஆனால் இவை எல்லாமே லேசான மழையாகத்தான் பெரும்பாலும் இருந்தது. கடலோரம் மட்டும் கொஞ்சம் கனமழையாக இருந்தது. தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நல்ல மழை இருந்துச்சு. இவையெல்லாம் நாம மழைப்பதிவு, அந்த மழைமானி இருந்த இடத்துல குறைவாக பெய்தாலும் அந்த அறிக்கை வந்ததும் பதிவிடுகிறேன். அடுத்த மழை, அதாவது இன்றைய பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி மேகமூட்டம், தூறல் தான். அதுவும் தென் மாவட்டங்களுக்கு தான் தூறல், வேற எங்கேயும் இல்லை. அறுவடை செய்பவர்கள் அறுவடையை தொடக்கலாம், செய்யலாம். நேற்றைக்கு நனைந்து விட்டது நிலை இடங்கள்ல அறுவடை செய்த வைக்கோல், அதாவது வைக்கோலை திரட்ட அதாவது திட்டமிடுதல்ல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்ட காரணத்தினால வைக்கோல் பல இடங்களிலே நனைந்து விட்டது. ஆகவே அது இன்றைக்கு உலர்த்திய பிறகு நாளையிலிருந்து நீங்கள் கட்ட தொடங்கலாத அவசரம் இல்லை. ஆனால் 13, 14 அடுத்த நனைக்கும் மழை, அதுவும் நனைக்கும் மழை தான். எப்படி 5ஆம் தேதி இருந்துச்சோ அதே போல மழை தான் 13லையும் 14லையும். அதே இடங்கள், அதே வழித்தடம், அதே பகுதிகள், அதே அளவு அப்படிதான் இருக்கும் 13, 14. அடுத்தது 18, 19 எதிர்பார்த்த நிகழ்வு மாத இறுதி நிகழ்வோட இணைந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாத இறுதி நிகழ்வு, அதாவது இறுதி வார நிகழ்வு 25ஆம் தேதியை மையமாக வைத்து வரக்கூடிய நிகழ்வு. 2 நிகழ்வு ஒன்றிணைந்து தீவிர நிகழ்வாக இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை நெருங்கி கனமழை பொழிவை கொடுக்கும் என்று தெரிகிறது. இப்பொழுது வரைக்கும் அதற்கு உள்ள சாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிகழ்வு இருக்கும், அது காற்றை பிரித்திருக்கும். நிகழ்வுக்கு தெற்கே ஏதாவது நிகழ்வு இருக்கும்போது குளிர்காற்றை ஈர்க்கும். ஆனால் வரக்கூடிய பிப்ரவரி மாத இறுதி வார நிகழ்வு தீவிர நிகழ்வாக குறைந்தபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது தீவிர தாழ்வு பகுதியாகவோ, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷராகவோ இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 19, 20 தேதி வாக்கில் 17, 18 தேதிகளில் அது சுமத்ரா தீவை அடையும். 19, 20 தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடலை அடையும். 21, 22 தேதிகளில் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியை அடையும். 23, 24, 25 தேதிகளில் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை அடைந்து கனமழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது அதாவது முதல் கட்ட அறிக்கையாக இது தமிழ்நாடு மற்றும் இலங்கை நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த அளவிற்கு இரு காற்று இணைவை ஏற்படுத்தும், எப்பொழுதும் எந்த நிகழ்வு வந்தாலும் இரு காற்று இணைவு எங்கே ஏற்படுகிறது, எந்த இடத்தில் அமைகிறது, அந்த இடத்தில் அமையும் பொழுது
இமயமலை காற்றா அல்லது மியான்மர் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றா அல்லது பசிபிக்கிலிருந்து வரக்கூடிய காற்றா, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றா? ஆனா எல்லா காற்றுமே குவிகிறது. கண்டிப்பாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று நீராவி காற்று, அரபிக்கடலில் இருந்து சவுதி அரேபியா மற்றும் அரபு நாடுகளில் இருந்து வரக்கூடிய காற்றும் இதற்கு வர வாய்ப்பு இருக்கு. அங்கே தற்பொழுது குளிர் நிலவினாலும் குளிர் வெப்பமடைந்து கடல் நீராவி எடுத்துக்கொண்டு வரவும், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை கொண்டு வரவும், அதே போல சுமத்ரா பகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை கொண்டு வரவும், கிழக்கு திசையிலிருந்து நீராவி காற்றை கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் மியான்மர் பகுதியிலிருந்து குளிர்காற்றையும் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து குளிர்காற்றையும் கொண்டு வரும். ஆனால் குளிர்காற்றும் மழையாக மாற்றுவதற்கு குளிர்விக்க தேவைதான். ஆனால் இந்த சதவிகிதம் எந்த அளவிற்கு எந்த இடத்தில் அமைகிறது என்பதை பொறுத்து தான் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நாம தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் இலங்கைக்கு கனமழை உண்டு, கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை உண்டு. எந்த அளவிற்கு அது முன்னேறி எந்த மாவட்டங்களுக்கு எப்படிப்பட்ட காற்று குவிதலை ஏற்படுத்துகிறது என்பதெல்லாம் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக இந்த மாத இறுதி வார நிகழ்வு சற்று தீவிரமாக இருக்கும் என்பதன் காரணமாக அறுவடை விவசாயிகள் நன்றாக உற்று நோக்கி கொண்டு அந்த நேரத்தில் அறுவடை வைத்திருந்தால் எப்படிப்பட்ட மழைப்பொழிவு, அதாவது ஏற்கனவே விழுந்து கிடக்கக்கூடிய தானியங்களுக்கு நீர் தேங்கும் அளவிற்கு மழையா அல்லது நனைக்கும் மழையா அல்லது லேசான மழையா அல்லது எப்படிப்பட்ட மழை, அறுவடைக்கு நாம் எந்த தேதியை முடிவு செய்யலாம், நம்முடைய தானியங்களை மீட்டெடுப்பதற்கு இந்த மாத இறுதி நிகழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அறிந்து நீங்கள் திட்டமிட வேண்டும். ஆகவே இப்பொழுதைக்கு மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தென் மாவட்டங்கள் தூறல், தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்த தூறல் நனைக்கும் மழை 13, 14, 18, 19 எதிர்பார்க்கப்பட்டது. இப்பொழுது வரைக்கும் அடுத்த நிகழ்வோடு இணைந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இன்றிலிருந்து 12ஆம் தேதி வரை உங்களுக்கு இடைவெளி, இந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம், நிம்மதியாக அறுவடை செய்யலாம், அனைத்து பணியும் செய்யலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 13, 14 நனைக்கும் மழை, அதுவும் நேற்று போலதான் ஒதுக்கி தான் இருக்கும். அடுத்த மழை 18ஆம் தேதி எதிர்பார்த்தது இல்லை, 23ஆம் தேதிக்கு மேல அமையும், 24 அமையும், 25ஐ மையமாக வைத்து அமையும். ஆகவே உள் மாவட்டங்களுக்கு மழைனா 25ஆம் தேதி வருவதுதான். கடலோரம் 13, 14, தென் மாவட்டங்கள் 13, 14, அதுக்கு அடுத்தது 23, 24, 25, 26, 27 தேதிகள் அமையும். மாத இறுதி வாரத்துல 25ஆம் தேதியை மையமாக வைத்து மழை அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். சரி, பிப்ரவரி இறுதி நிகழ்வு சற்று வலுவானதாக தெரிகிறது. அறுவடை விவசாயிகள் அந்த நேரத்துல எப்படி அறுவடையை திட்டமிடும் என்பதற்கு இணைந்திருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மார்ச் 15 தேதிக்கு முள்ளாயே இன்னொன்னு மேலும் ஒரு வலுவான நிகழ்வு. மார்ச் முதல் மற்றும் 2வது வாரத்துல மார்ச் முற்பகுதியில ஒரு வலுவான நிகழ்வு, அதுவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது தீவிர தாழ்வு பகுதியாக இருக்கலாம். அது குறைந்தபட்சம் இலங்கையை நெருங்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய மாத இறுதி நிகழ்வு சற்று வட இலங்கையை நெருங்கி மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு கிட்டத்தட்ட தீவிரமானதே நிகழ்வு தீவிரமானதே காற்று குவிதல் ஆய்வில் இருக்கு. அதே போலதான் மார்ச் முதல் 15 தேதியில வரக்கூடிய நிகழ்வும் சற்று தீவிரமானதே, அதுவும் வட இலங்கை மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மார்ச் 15க்குள்ள இந்த மாத 20 தேதியிலிருந்து மார்ச் 20க்குள் 2 நிகழ்வு வலுவா இருக்கு. மார்ச்ல 2 இருக்கு, மார்ச்ல 2 இருக்கு. அது முற்பகுதியில் 1, பிற்பகுதியில் 1. ஆக முற்பகுதியில் இருப்பதும் இந்த மாத இறுதியில் வருவதும் சற்று வலுவானதாகவே தெரிகிறது. ஆகவே வானிலை ஆய்வறை கூட இணைந்திருக்கணும். இப்பொழுதுக்கு எந்த மழையும் இல்லை. 13, 14 தூறல் கடலோரம் டெல்டா. அதுக்கு அடுத்தது 25ஆம் தேதி தான். இந்த மழை பொழிவை கணக்கில் கொண்டு நீங்கள் அறுவடை பணியை திட்டமிடணும். இதுதான் மழை என்று நீங்கள் அப்படியே போயிடக்கூடாது. 18, 19 இணையாமல் தனியாக கூட வரலாம். அதே போல 13, 14 கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு கூட கொடுக்கலாம். அப்டேட்ஸ் என்பது வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலை மாறுதலை அறிந்து சரியாக திட்டமிட்ட அறுவடையை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் கண்டிப்பாக 12ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இல்லை. 13, 14 மழை எப்படி, 18, 19 இணைந்து வருமா, தனியாக வருமா, மாத இறுதியோ நிகழ்வு எப்படிப்பட்ட நிகழ்வு, எப்படிப்பட்ட தீவிரத்தை கொண்டிருக்கும் என்பதையும், மார்ச் முதல் மற்றும் 2வது வார நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் அப்டேட்ஸோட இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீண்டகால வானிலை அறிக்கை கண்ணோட்டம் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். அதாவது மார்ச்ல 2 நிகழ்வு இருக்கு, அது நல்ல மழை
பொழிவை தரும். ஏப்ரல் மேல கோடை வலுவாக இருந்தாலும் சராசரி வெயில் தான் 104 டிகிரிக்கு மேல் போவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்பொழுது வரைக்கும் சரியாக 100, 101, 102 அப்பப்போ எட்டிகிட்டே இருக்கும். பெரும்பாலும் 100 ஒட்டியே இருக்கும். சில நாட்கள் 104 எட்டும். அதுவும் ஒரு சில இடங்கள்ல. பெரும்பாலும் சராசரி வெயில் இருக்கும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புள்ளது போல் இல்லாம கடந்த ஆண்டு போல் இருக்கும். அதுவே 100 டிகிரியை தாண்டினாலே பெரிதாக பேசு பொருளாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். 100 டிகிரி தாண்டினாலே சுட்டரிக்கும் வெயில்னு பேசு பொருளாகும். ஆனால் பிற ஆண்டுகளை ஒப்பிட வேண்டும், சராசரி வெயில்ல ஒப்பிட வேண்டும். அந்த சராசரி ஒட்டித்தான் இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ஏப்ரல் மேல மழை நிகழ்வும் இருக்கு. கடும் வெயிலுக்கு இடையே மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு இருக்கிறது. அதே போல அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதி வாரத்திலேயே தொடங்கும். மே இறுதி நாட்களில் கண்டிப்பா தொடங்கி இருக்கும். ஜூன் ஜூலை வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். முன்கூட்டியே அணைகளை நிரப்பும் மழை இருக்கும். ஆகஸ்டிலும் இந்த ஆண்டு இருக்கும். போன வருஷம் ஆகஸ்ட்ல கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த ஆண்டு ஆகஸ்டிலும் மழை இருக்கும். ஆகவே கடந்த ஆண்டு போல் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். கடந்த ஆண்டு ஆகஸ்ட்ல கொஞ்சம் தொய்வு இருந்துச்சு. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மழை இருக்கும். ஆகவே மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நீண்டகால ஆய்வறிக்கை கண்ணோட்டத்தை பார்க்கும் பொழுது நல்ல மழை இருக்கு. ஆனால் துல்லியமாக மேலும் பல, அதாவது எல்லாமே லானினா அமைப்பு தொடரும் என்றுதான் சொல்லிட்டு இருக்கோம். நடுநிலை ஐஓடி அது இப்பொழுதைக்கு பாசிட்டிவ் ஐஓடியாக மாறி நடுநிலை ஐஓடியாக மாறி மீண்டும் மீண்டும் நடுநிலை ஐஓடி பாசிட்டிவ் ஐஓடியாக இருந்து பிறகுதான் நெகட்டிவ் ஐஓடியாக மாறுவதற்கு தாமதம் ஏற்படும். அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை நல்ல சாதகம் இருக்கு. ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். இப்பொழுதைக்கு மழை என்பது 13, 14 நனைக்கு மழை கடலோரம். மீண்டும் ஒரு முறை அதான் சொல்லிடுறேன், இறுதி கட்டமா 18, 19 வருமா அல்லது அடுத்த மாத இறுதி நிகழ்வு வலுவான நிகழ்வோட இணைந்து வருமா என்பதை இணைந்திருந்து அப்டேட்ஸோட பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.